ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ஒர்க்கு அப்படி இருந்துச்சுன்னா, மேனேஜர்ட்ட லீவ் கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்கா? ஸோ ஏஐ எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி மேனேஜர் கிட்ட லீவ் கேட்கறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டெமோவா காமிக்க போறேன். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ கூகுள் ஜெமினில வந்து நானோ பனானா இது. ஸோ இதில வந்து என்னுடைய ஒரு செல்ஃபி இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். கீழ வந்து இன் தட் இமேஜ் மேக் சம் பேண்டேஜ் இன் ஹெட் லைக் தட் பெர்சன் மெட் ஆக்சிடென்ட் அண்ட் ஹேவ் த வூண்ட். ஈஸியான ஒரு ப்ராம்ப்ட் தான். அது குடுத்த உடனே ஏஐ வந்து இந்த மாரி இமேஜ் குடுத்துருச்சு. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா குடுக்காது. இந்த மாரி சில கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ணும். நீங்க அதுக்கேத்த மாரி ப்ராம்ப்ட் குடுத்து இந்த மாரி இமேஜ் வந்தோனே, அந்த இமேஜ அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நேரா WhatsAppல போயி உங்க மேனேஜர் இருப்பாரு. மேனேஜருக்கு குடுக்குறீங்க. குடுக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிராப் இப்படி இந்த மாரி பண்ணீங்க. ஏன்னா இந்த இடத்துல லோகோ இருக்கும். இப்படி கிராப் பண்ணிட்டு அவருக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்புட்ன்னா, என்ன நடக்க போது, ஏது நடக்க போதுன்னு பார்க்கறதுக்காக கரெக்ட்டா 2 நிமிஷத்துல கால் பண்ணுவாரு. வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லல, கரெக்ட்டா கால் பண்ணிட்டாரு. இப்ப எப்படி நான் லீவ் கேட்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஹலோ சார். ஐயோ தம்பி, என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? ஆமா சார். பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு. சரிப்பா சரிப்பா, 2 டேஸ் லீவ் எடுத்துக்கோ. என்ன ப்ராஜெக்ட் தான் டைட்டா போய்கிட்டு இருக்கு. கிளைண்ட் வேற ஃபீட்பேக் மேல ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கா. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஆ ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஹம், எனக்கும் இப்படி அடிபட்டா நானும் 2 நாள் லீவ் எடுத்துக்குவேன். பாஸ்கெட் இருந்து தப்பிச்சுக்குவேன். சே, அதுக்காக வேணும்னே போய் பைக்ல எவ்வளோ முடியும்? ஐயே சார், இதுக்கு எதுக்கு பைக்ல போய் விழ போறீங்க? ஒரு ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க. நான் இப்ப எப்படி ஏஐல எடிட் பண்ணேனோ அதே மாரி உங்களுக்கு எடிட். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மிஸ்டர் காளி, உடனே ஆபீஸ் கிளம்பி வந்து என்னை மீட் பண்றீங்க. ஓகே, மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்து